நம்ம முதலமைச்சர் விஜய் அண்ணாவோட இன்னைக்கான மாற்றங்களை பார்க்கலாமா? டெல்லியில் இருக்கிற ஜந்தர் மந்தர்ல ஆயிரக்கணக்கான யங்ஸ்டர்ஸும் மாணவர்களும் நீட் எக்ஸாம் ரொம்ப ஃபேரா நடக்கணும், எக்ஸாம் ரொம்ப டிரான்ஸ்பரன்சியா இருக்கணும், அக்கௌண்டபிலிட்டியா இருக்கணும் அப்படின்னு பெரிய ஒரு போராட்டம் பண்ணாங்க இல்லையா? அவங்களுக்கு ஆதரவாக எல்லா ஸ்டேட்ல இருக்கிற மாணவர்களும் வந்து களத்தில் இறங்கி போராட்டங்கள் எல்லாம் செஞ்சாங்க. அதுல நம்ம தமிழ்நாட்டிலையும் நிறைய இடங்கள்ல நிறைய மாணவர்கள் வந்து போராட்டம் செஞ்சாங்க. அப்போ அவங்களை அரெஸ்ட் பண்ணி அவங்க மீது கேஸ் வந்து ஃபைல் பண்ணாங்க. இப்போ அந்த மாணவர்கள் மீது ஃபைல் பண்ண கேஸ் எல்லாத்தையுமே ரத்து பண்ணியிருக்காரு நம்ம சிஎம் விஜயண்ணா. ஸோ மாணவர்களோட எதிர்காலம் வந்து எந்த வகையிலும் பாதிக்கக்கூடாது, இந்த கேஸ்னால அவங்களோட வளர்ச்சி தடைபட்டு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம சிஎம் விஜயண்ணா இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காரு. அடுத்ததா எனக்கு தெரிஞ்சு ஆகஸ்ட் 5ஆம் தேதி நடக்கிற அசம்பிளி ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா டிவிகே ஆட்சிக்கு மக்கள் மனசுல ரொம்ப நல்ல பேர் இருக்கு. டிவிகேக்கு இருக்கிற ஒரு நல்ல பேரை அடிச்சு நொறுக்கணும் அப்படின்னு டிஎம்கேவோட எம்எல்ஏ கூட்டத்தில் பேசியிருக்காங்க அப்படின்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஏன்னா ஆரம்பத்திலிருந்தே அவங்களோட தோல்வியை அவங்களால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. டிவிகேவோட ஆட்சியை எப்படியெல்லாம் கவுக்கிறது அப்படின்னு பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜியெல்லாம் ஒர்க் பண்ணி என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்தாங்க, எதுவுமே வேலைக்காகலை. அவங்க என்னதான் வந்து ட்ரை பண்ணாலுமே நாளுக்கு நாள் டிவிகேக்கு இருக்கிற சப்போர்ட் வந்து மக்கள் மனசில் ரொம்ப அதிகமாயிட்டே தான் போகுது. ஏன்னா நம்ம விஜய் அண்ணாவோட ஒவ்வொரு செயல்பாடுகளும் நம்ம கரெக்டான ஆட்சியை தான் தேர்ந்தெடுத்துருக்கிறோம், கரெக்டான தலைவர் தான் நமக்கு வந்திருக்காரு அப்படின்னு மக்கள் எல்லாருமே வந்து நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால மக்கள் மத்தியில் இவங்களுக்கு என்ன ட்ரை பண்ணாலும் இவ்வளோ ஆதரவு இவ்வளோ சப்போர்ட் இருக்கே, இந்த அசம்பிளியில் எப்படியாவது அதை அடிச்சு நொறுக்கணும்னு பிளான் ஒன்று பண்ணியிருக்காங்க. எப்பவுமே அவங்க நிறைய பிளான் பண்ணுவாங்க, எல்லா பிளானும் வேஸ்ட்டாக தான் போகும். அதே மாதிரி தான் இந்த பிளானும் வேஸ்ட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்படி ஒரு டிஸ்கஷன் எல்லாம் வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. அசம்பிளியில் டிவிகேக்கு எதிராக பல கேள்விகளை வந்து நம்ம எழுப்பலாம், அப்படியே அவங்க பதில் சொல்ல முடியாமல் அப்படியே வாயடைச்சு என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் உட்காரணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து பிளான் பண்ணியிருக்காங்களாம். இந்த காவேரி பிரச்சனை, மேகதாது பிரச்சனை, விவசாயிங்க பிரச்சனை அப்படின்னு அடுக்கடுக்காக நிறைய பிரச்சனையெல்லாம் இருக்கு இல்லையா? அந்த எல்லா பிரச்சனையும் வச்சு அவங்கள அடிச்சு காலி பண்ணிடுவோம் அப்படின்னு ஒரு முடிவோட தான் இருக்காங்களாம். என்னதான் நீங்க வந்து எவ்வளோ ஸ்கெட்ச் போட்டு எவ்வளோ பிளான் பண்ணிட்டு வந்தாலுமே 3 கோட் இருக்காங்க டிவிகேல. ராஜ்மோகன், ஆதவ் அர்ஜுனா, ரமேஷ் அவர்கள். இந்த 3 பேரும் பேச ஆரம்பிச்சாலே போதும் எல்லாரும் தெரிச்சு ஓடிடுவாங்க. அதையும் தாண்டி ஃபைனலா எங்க விஜய் அண்ணா பேச ஆரம்பிச்சாருன்னா போன அசம்பிளியில் என்ன நடந்துச்சுன்னு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அது திரும்ப நடக்கும். திரும்ப இருந்து தலைதெறிக்க எல்லாரும் வெளியே ஓடிடுவாங்க. இப்படி ஒரு பிளான் ஒன்று வச்சுருக்காங்களாம். அந்த பிளான் வந்து எப்படியெல்லாம் அவங்க எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆகஸ்ட் 5ஆம் தேதி அசம்பிளியில் டிஎம்கேக்கு ஒரு தரமான சம்பவம் வெயிட்டிங். இந்த காவேரி பிரச்சனை அப்படிங்கிறது காலங்காலமாக இருக்குது. ஆனால் இந்த வருஷம் அது ரொம்ப தீவிரமடைஞ்சிருக்கு. தண்ணீரே வந்து திறந்து விடலை. கடைசியாக இயற்கையே நமக்கு சாதகமாக 2 நாட்களாக பெய்த கனமழையால் கர்நாடகாவில் இருக்கிற எல்லா டேமுமே ஆல்மோஸ்ட் நிரம்புற ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. வேற வழியே இல்லாமல் நேற்று தண்ணீரை திறந்து விட்டுட்டாங்க. நேற்று திறந்து விட்ட தண்ணீர் இன்னைக்கு தமிழ்நாட்டோட எல்லைக்கு வந்து ரீச் ஆகிடும் அப்படின்னு சொல்லப்படுது. நேற்றிருந்து நிறைய பேர் தண்ணி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பழைய வீடியோஸ் எல்லாம் எடுத்து போட்டு ஃபேக் நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஈவினிங் நம்ம தமிழ்நாட்டோட எல்லையை ரீச் ஆகிடும் அப்படின்னு சொல்லப்படுது. மேபி ஆல்மோஸ்ட் இந்த வீடியோ ரிலீஸ் ஆகிற டைமில் ஒரு வேளை தண்ணீர் வந்திருக்கலாம். இல்லை அப்படின்னா இன்னைக்கு நைட்டுக்குள்ள தமிழ்நாட்டோட எல்லையை ரீச் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. நாளைக்கு ஆடிப்பெருக்கு. எல்லாருமே ரொம்ப ஆவலாக இந்த காவேரி நீரில் வர தண்ணீருக்காக நம்ம தமிழ்நாடு மக்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அடுத்ததாக இந்த செந்தில் பாலாஜிக்கு எவ்வளோ ஸ்கெட்ச் போட்டாலுமே அவர் அரெஸ்ட் பண்ணவே முடியல. எப்படியாவது எஸ்கேப் ஆகிட்டே இருக்காரு. ஏதாவது ஒரு லூப் ஹோல் வந்து அவருக்கு மாட்டிடுது. டக்குன்னு தலைமறைவு ஆயிடுறாரு, இல்லை போய் முன்ஜாமீன் வாங்கிட்டு வந்துடுறாரு. ஆனால் எப்படியாவது அந்த கரூர் கம்பெனி செந்தில் பாலாஜி இருக்காரு இல்லையா, அவரை முடிச்சே ஆகணும் அப்படின்னு டிவிகே வந்து தரமாக ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னு ஒரு முடிவோடு இருக்கிறதா ஜூனியர் விகடன்ல ஒரு ஆர்டிகல் போட்டிருக்காங்க. செந்தில் பாலாஜியை எப்படியாவது முடிச்சு கட்டணும் அப்படின்னு டிவிகே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து இறங்கியிருக்காங்க. செந்தில் பாலாஜி மீது இருக்கிற எல்லா ஆதாரங்களையும் வந்து கலெக்ட் பண்ணுங்க. அவர் பண்ணாத ஊழலா கிட்டத்தட்ட அவர் இருந்த 3 துறையிலையுமே வந்து ஊழல் பண்ணியிருக்காரு. அவர் என்ன மாதிரி ஊழல் எல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார் ஓனர்ஸ், டாஸ்மார்க்ல வேலை செய்யற எம்ப்ளாயிஸ், இவங்க எல்லார்கிட்டையுமே வந்து ஆதாரங்களை கலெக்ட் பண்ணுங்க. செந்தில் பாலாஜிக்கு எதிராக அவங்க பேச பயப்பட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு தைரியம் சொல்லுங்க. செந்தில் பாலாஜியால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு தைரியத்தை வர வச்சு அவங்களிடம் வந்து ஆதாரத்தை கலெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர் மீது இருக்கிற கேஸை எப்படியாவது ஸ்ட்ராங் ஆக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு குறிக்கோளோட டிவிகே கவர்மெண்ட் வந்து இருக்காங்க. ஏன் குறிப்பா செந்தில் பாலாஜியை மட்டும் அதிகமா டார்கெட் பண்றாங்க அப்படின்னா கரூர் கூட்ட நெரிசல்ல 41 பேர் வந்து இறந்திருக்காங்க. அது வந்து இப்போ சிபிஐயோட விசாரணையில் இருக்கு. விஜய் அண்ணா எல்லா ஊருக்கும் போனாரு, எந்த ஊர்லயுமே எந்த பிரச்சனையும் வரல. கரூர் செந்தில் பாலாஜி இருக்கிற ஊருக்கு போனாரு. அங்க போனதுக்கு அப்புறம் இவ்வளவு பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னா இதுக்கு பின்னாடி கண்டிப்பா
ஏதோ ஒன்று நடந்திருக்கு அப்படின்னு நம்பப்படுது. இந்த ஒரு சம்பவத்தினால விஜய் அண்ணா வந்து ரொம்ப மனசளவில் பாதிக்கப்பட்டிருக்காரு. அதனால செந்தில் பாலாஜியை விடவே கூடாது, அவரை எப்படியாவது அரெஸ்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு அவரோட எல்லா ஆதாரங்களையும் கூடிய சீக்கிரம் வந்து கலெக்ட் பண்ணி அவரோட கேஸை ஸ்ட்ராங் பண்ணி அவர் ஜாமீன் வாங்கி கூட எஸ்கேப் ஆக முடியாத லெவலுக்கு அந்த கேஸை ஸ்ட்ராங் ஆக்கணும் அப்படின்னு ஒரு முடிவோடு இருக்காங்க. ஸோ எல்லாரும் கான்ஃபிடென்ட்டாக இருங்க, நல்லதே நடக்கும். கூடிய சீக்கிரம் ஜெயிலுக்கு போவார். காமன்வெல்த் போட்டியில் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த 2 வீரர்கள் வந்து சாதனை படைச்சிருக்காங்க. எப்பவுமே சாம்பியன்ஸை செலிப்ரேட் பண்ணுறதுல நம்ம சிஎம் விஜய் அண்ணா குறை வச்சதே இல்லை. அதனால காமன்வெல்த் போட்டியில் மென்ஸ் ட்ரிபிள் ஜம்பில் சில்வர் மெடல் ஜெயிச்ச பிரவீன் சித்திரவேல் அவர்களுக்கு 30 லட்சம் ரூபாயும், பிரான்ஸ் மெடல் ஜெயிச்ச செல்வப்பிரபுக்கு 20 லட்சம் ரூபாயும் ஊக்கத்தொகை வழங்கப்படும்னு நம்ம சிஎம் விஜய் அண்ணா அறிவிச்சிருக்காரு. யார் இந்த பிரவீன் சித்திரவேல் அப்படின்னா, நம்ம தஞ்சாவூரில் ஒரு சின்ன கிராமத்தை சேர்ந்தவர். அவங்க அப்பா வந்து தினக்கூலி, அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃப். ஸ்கூல் டைம்லேருந்தே அவரோட இந்த திறமையை பார்த்து அவரோட பிடி டீச்சரான இந்திரா மேம் வந்து பெரிய சப்போர்ட்டாக வந்து இருந்திருக்காங்க. ஒரு பக்கம் இந்திரா மேம் வந்து பெரிய சப்போர்ட், இன்னொரு பக்கம் ஃபினான்ஷியலாக ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம். ஏன்னா அப்பா வந்து தினக்கூலி அப்படிங்கிறதுனால ரொம்ப ஒரு ஏழ்மையான சுச்சுவேஷனில் தான் இருந்திருக்காங்க. அப்போது அவரோட ஃபினான்ஷியல் சப்போர்ட்க்கு ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாருமே ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. 2022 நடந்த காமன்வெல்த் போட்டியில் வெறும் 3 சென்டிமீட்டரில் தோல்வி அடைகிறாரு. என்னதான் தோல்வி அடைஞ்சாலுமே மனம் தளராமல் மீண்டும் முயற்சி செய்கிறாரு. மீண்டும் முயற்சி செஞ்சு 2023 கியூபா ஹவானால நடந்த ஒரு காம்படிஷனில் 17.27 மீட்டர் குதிச்சு வேர்ல்ட் ரெக்கார்டை பிரேக் பண்ணி புது ரெக்கார்டை கிரியேட் பண்ணுறாரு. ஸோ அதுக்கப்புறம் டைமண்ட் லீக்ல பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது. ஆனால் அவரோட லைஃப்பில் அங்கே தான் ஒரு பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட். அவரோட முன் தொடை தசை பகுதியில் ஒரு காயம் ஏற்படுது. அதனால் நிறைய சர்வதேச காம்படிஷனில் அவரால் கலந்துக்க முடியாமல் போகுது. அதோட அவரோட ஜேர்னி முடிஞ்சுதா அப்படின்னா அதுதான் இல்லை. 2023 நடந்த ஏஷியன் கேம்ஸில் கலந்துக்கிட்டு பிரான்ஸ் மெடலையும் ஜெயிக்கிறாரு. திரும்ப 2026 காமன்வெல்த் போட்டியில் கலந்துக்கிறாரு. எந்த போட்டியில் வெறும் 3 சென்டிமீட்டரில் தோல்வி அடைஞ்சாரோ திரும்ப அதே காமன்வெல்த் போட்டியில் கலந்துக்கிட்டு இப்போ சில்வர் மெடல் ஜெயிச்சிருக்காரு. அடுத்ததா பிரான்ஸ் மெடல் ஜெயிச்ச ஒரு விவசாயியோட மகன் செல்வப்பிரபு. மதுரையை சேர்ந்தவர். மதுரையில் குடிமங்கலம் அப்படின்ற ஒரு கிராமத்தில் தான் அவர் பிறந்து வளர்ந்தாரு. அவங்க அப்பா ஒரு விவசாயி, அவங்க அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தான். அவரோட சின்ன வயசு 10 வயசுல இருந்தே இந்த லாங் ஜம்ப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. சர்வதேச போட்டியில கலந்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வருது. ஆனா அந்த போட்டியில கலந்துக்கணும், அதுக்கு போகணும், அதுக்கு போதுமான வசதி இல்லை அவங்க கிட்ட. ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ண கூட வந்து காசு இல்லாத ஒரு சிச்சுவேஷன். ஆனா அவரோட அப்பா வந்து தன் மகனோட கனவை நிறைவேற்றணும் அப்படின்னு விவசாயம் தானே பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட 3 சென்ட் நிலத்தை வித்து அதிலிருந்து வர காசை கொடுத்து நீ போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. 2022 கொலம்பியாவில் நடந்த வேர்ல்டு அத்லெட்டிக்ஸில் அண்டர் 20 கேட்டகரியில் சில்வர் மெடல் ஜெயிக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் 2026 காமன்வெல்த் போட்டியில் கலந்துக்கிட்டு பிரான்ஸ் மெடலையும் வந்து இப்போ ஜெயிச்சிருக்காரு. ஸோ இவரோட வயசு 21 வயசில் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர் இந்தியாக்காக மென்ஸ் ட்ரிபிள் ஜம்பில் கலந்துக்கிட்டு பிரான்ஸ் மெடல் ஜெயிச்சிருக்காரு. அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு பெருமை தானே. இந்த 2 வீரர்களுக்கும் உங்களோட பாராட்டுக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இதுதான் இன்னைக்கான விஷயங்கள். இந்த மாதிரி டே டு டே இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க விஜய் வசந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.